வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆனுவல் பிளானர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 வந்து 4 எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க. சரிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேக்கன்சி வாங்கிட்டாங்க. தாலுக் எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அடுத்து பார்த்திங்கன்னா பிசி, இது 4க்குமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மெமரண்டம் அனுப்பிச்சு லாஸ்ட் டேட் கொடுத்து போன டிசம்பர் 15th எல்லா வேக்கன்சியும் வாங்கிட்டாங்க. சரிங்களா? பிசி எக்ஸாமுக்கு, பிசிக்கு, அடுத்து எஸ்ஐக்கு, அடுத்து டெக்னிக்கல் எஸ்ஐக்கு, அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு, இந்த 4 எக்ஸாமுமே அவங்க வந்து இந்த 2025 வந்து கண்டக்ட் பண்ணுற பிளானில் தான் இருக்காங்க. சரிங்களா? இந்த எஸ்ஐ கேஸ் மட்டும் இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ ஒரு 3 days பிஃபோர் வந்து நடந்தது அந்த 41 பேர் பஞ்சாயத்துக்கு. அது வந்து மறுபடியும் ஹியரிங் வந்து ஜனவரி 7ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க ஆக்சுவலாக பேரலாக ட்ரைனிங்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது டிஓடி ப்ரோக்ராம் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்ஐ ட்ரைனிங் கொடுக்குறக்கு, அந்த ட்ரைனிங் கொடுக்குற எஸ்ஐக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ஜான் எண்டு இல்லை பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும். அவங்களுக்கு ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றி சொல்லுவாங்க. பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வர்றது எஸ்ஐ எக்ஸாம் இல்லை, பிசி எக்ஸாம் தான். ஜான்வரி 3rd வீக் இல்லை 4th வீக், அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரி 1st வீக்கில் கன்ஃபார்மாக. ஜான்வரி 3rd வீக் அப்படி வரல அப்படின்னா பிப்ரவரி 1st வீக்கில் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மே மாதம் பிசி எக்ஸாம் திருவிழா கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? எஸ்ஐ எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் பிளானர் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாமுக்கு வந்து ஜானில் சொல்லி மேல எக்ஸாம் நடக்கும். எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து மேல சொல்லி ஆகஸ்ட்டில் நடக்கும். டெக்னிக்கல் எஸ்ஐக்கு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் சொல்லி அக்டோபரில் நடக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு வந்து டிசம்பரில் எக்ஸாம் வரும். சரிங்களா? ஸோ இந்த 4 எக்ஸாமுமே 2025 வரப்போகுது. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு வரப்போகிறது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக பிசி எக்ஸாம் தான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க. அவங்களோட ஆனுவல் பிளானர் படி குரூப் 4 வந்து குரூப் 4 வந்துட்டு 7வது மாதமும், குரூப் 1 வந்து 6வது மாதமும், குரூப் 2 வந்து 9வது மாதமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது பிசி எக்ஸாம் நடத்துறதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான மாதங்கள் வந்து எது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த் இருக்குது, அதுக்கப்புறமா ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இவங்க 4 எக்ஸாம் நடத்துறதுக்கு இந்த 3-4 மந்த்ஸை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிசி எக்ஸாம் வந்து மாதம் எழுதுவாங்க. சரிங்களா? மாஸ் வேக்கன்சி ப்ளஸ் எழுதுறதும் பார்த்திங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் பேர், 2.5 லட்சம் 3 லட்சம் பேர்கிட்ட எழுதுவாங்க. அதனால் அது மே மந்த் கன்ஃபார்மாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை, செப்டம்பருக்கு வாய்ப்பு இருக்குது, ஆகஸ்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் எஸ்ஐ எக்ஸாம் வரும். அதே மாதிரி அக்டோபரில் வந்துட்டு டெக்னிக்கல் எஸ்ஐயும், டிசம்பரில் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும் வரும். சரிங்களா? இதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட இதுவாக இருக்கும், ஆனுவல் பிளானராக இருக்கும். ஸோ அது ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போது 2025க்கான ஏஜ் லிமிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னாலும் சொல்கிறேன். சரிங்களா? ஓசி எப்போவுமே அந்த வருஷத்தோட எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ நோட்டிஃபிகேஷனு, அந்த வருஷத்தோட ஜூலை 1ஆம் தேதி வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த வருஷத்தோட ஜூலை 1ஆம் தேதி வச்சு தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஓசிக்கு 24 இருந்தது, அதை வந்து 2020 தான் 26 மாற்றினாங்க. இனிமேல் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னா 2025 எனக்கு தெரிஞ்சு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஏஜ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூலை 1 வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? கால்குலேட் பண்ணாங்கன்னா ஓசிக்கு வந்து 26 வயசு அப்படின்னா 1/7/1999க்கு அப்புறம் பிறந்து 2007 1/7/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். சரிங்களா? 99லேருந்து 1/7/99லேருந்து 1/7/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 28 வயசு, 1/7/1997. சரிங்களா? அவங்களுக்கு 1/7/1997க்கு அப்புறம் இருக்க டேட் ஆஃப் பர்த் இருக்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான்.
பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, பிசி, பிசிஎம், எம்பிசி இது 3க்குமே ஏஜ் லிமிட் வந்து 28. அப்போது 17/90/1997க்கு அப்புறம் பிறந்த எல்லாருக்குமே எலிஜிபிள் தான். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து 31. அப்படின்னா 17/1994க்கு அப்புறம் பிறந்த எல்லாருக்குமே எலிஜிபிள் தான். டிடபிள்யூ, டிஏபியை பொறுத்த வரைக்கும் 37 சரிங்களா ஏஜ் லிமிட்டு. அவங்களுக்கு வந்து 17/1988க்கு அப்புறம் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் எழுதலாம். டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 31 தான் ஏஜ் லிமிட்டு. 17/1994 அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் வந்து 47. அவங்க வந்து 17/1978லேருந்து அவங்களுக்கு எலிஜிபிள் சரிங்களா. எப்போவுமே அந்த நோட்டிஃபிகேஷன் இயரோட ஃபஸ்ட்டு ஜூலை அந்த தேதியை வச்சு தான் இது பண்ணுவாங்க சரிங்களா. பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அக்டோபர்லேயே மெமராண்டம் அனுப்பிச்சு வேக்கன்சி எல்லாமே கேட்டு வாங்கிட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டாங்க சரிங்களா. வேக்கன்சி லிஸ்ட் அவங்களுக்கு போயிருச்சு. இன்றைக்கி தேதி வந்து 23 24 சரிங்களா. இன்றைக்கி தேதி வந்து 22. மேக்ஸிமம் இன்னொரு 4 to 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வரும். இன்னொரு 5 to 6 நாளில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.